டெஸ்ட்டு நம்பர் 8 ஜென்ரல் ஸ்டடீஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிஃபார்ம்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு இம்ப்ரூவ் த ரெவன்யூ சிஸ்டம் இன் தமிழ்நாடு டூரிங் இட்ஸ் ரூல். அதாவது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வருவாய் முறையை மேம்படுத்த எந்த சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. 4 ஆப்ஷனை பாருங்கள். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 1793, ரயத்து வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி, மகள்வாரி. ஓகே, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் 1793னா ஒன்றும் இல்லை. இது வந்து பெங்காலில் பெங்கால், பீகார், ஒடிசாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜமீன்தார்ஸ் வந்து ஓனர்ஸ் ஆஃப் த லேண்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து விவசாயிங்கிட்ட இருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பர்மனெண்ட்டாகவே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து டெரிவ் ஆகி வந்தது தான் ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆப்ஷன் பி வந்து ரயத்வாரி சிஸ்டம். இது தாமஸ் மன்றோ வந்து தமிழ்நாட்டில், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் அப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? 19வது நூற்றாண்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் என்னென்னா, ரயாட்ஸ்னால் விவசாயிங்கன்னு அர்த்தம். அப்போ ரயத்வாரினா டைரெக்டாக விவசாயிகளே நம்ம பிரிட்டிஷ்க்கு வந்து டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த ஒரு மிடில் மேனும் இருக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ ஜமீன்தாரியில் ஜமீன் வாங்கி கொடுக்கறதுனால ஜமீன் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருப்பார். அப்போது அந்த ஜமீன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல் வந்து அதிகமாக இருக்கும் விவசாயிகள் மேலே. ரயத்வாரியில் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஈவன் தோ ரயத்வாரியில் விவசாயிகள் டைரெக்டாக கொடுத்தாலுமே அதிகமான டேக்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டம் இப்போ தான் பார்த்தோம். அவங்க வந்து இன்டர்மீடியட்டாக இருப்பாங்க. ஜமீன் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வாங்கி கொடுப்பாங்க. மகள்வாரி சிஸ்டம் வந்து வில்லியம் பெண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1822. இந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெவன்யூ வந்து குரூப் ஆஃப் வில்லேஜஸ், அதான் மகள்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜில் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி மாதிரி செட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் வாங்கி கொடுக்குறதுல அந்த மகள்ன்ற அமைப்பு தான் வாங்கி கொடுப்பாங்க. புரியுதா? மகள்னா கிராமம்னு அர்த்தம். அவங்க குரூப் ஆஃப் ஒன்று கிராமங்கள் குரூப்பாக இருக்கும், இல்லை கிராமங்களில் இருக்க மக்கள் குரூப்பாக இருந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ ஜமீன்தாரி, மகள்வாரி ரெண்டுமே ஒரு இன்டர்மீடியட் இடைத்தரகர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வரியை வாங்கி கொடுக்குறாரு. அதனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ரயத்வாரியில் கம்பேரிட்டிவ்லி கம்மி, ஏன்னா விவசாயிகளை டைரெக்டாக டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் படி என்னென்னா, தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் மன்றோ பண்ண ரயத்வாரி சிஸ்டம் தான். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, தமிழ்நாட்டில் யார் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்த காரணம்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் தாமஸ் மன்றோன்னு சொல்லிட்டு. கார்ன்வாலிஸ் நமக்கு தெரியும், ஜமீன்தாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். 1738 to 1805 வரை இவர் இருந்தார். ஓகேவா? ஜமீன்தாரி முறையை அறிவித்ததுக்காக இவர் பண்ணுறாரு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் இவர் இருந்திருப்பார். ஓகே, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்புறம் இந்த ஜமீன்தாரி ரெண்டுமே தான் பண்ணியிருப்பார். ஜுடிஷியல் சிஸ்டத்துலேயே நிறையா ரிஃபார்ம் இவர் பண்ணியிருப்பார். ஓகேவா? முக்கியமாக இவர் எதுக்கு அறியப்படுறாருன்னா, தேர்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1790 to 92 நடந்திருக்கும் திப்பு சுல்தானுக்கு எதிராக. அப்போது வந்து இவர் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து இவரோட டைமில் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ், இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. ஓகே, 1773 to 1785 அது வரை ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்திருப்பார். பிரிட்டிஷோட பவர்லாம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாகவும், ரெவன்யூ விஷயத்துலையும் ஜுடிஷியல் சிஸ்டத்தையும் நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருப்பார். 1773 என்ன பண்ணியிருப்பாருன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேவா? அது வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு லாவாக இருக்கும். அப்புறம் நிறைய ஹிந்து, முஸ்லீம் லீகல் பிரின்சிபலுக்கெலாம் நிறைய லாஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இவர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்தில். எதுக்குன்னா, அதிகமான கரப்ஷனும் மிஸ்மேனேஜ் பண்ணுறதுனாலையும். ஓகேவா? ஓகே, அடுத்து தாமஸ் மன்றோ. இவர் மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1761 இருந்து 1827 வரை. ஆக்சுவலாக இது வந்து அவரோட லைஃப் டைம் ஸ்பேனு. அதில் 1820 27 வரை மெட்ராஸ் பிரசிடென்சியில் கவர்னராக இருந்திருக்காரு. சென்னை மாகாண ஆளுநராக இருந்திருக்காரு. அப்போ தான் இவர் ரயத்வாரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. மிடில் மேன் யாருமே இல்லாமல் விவசாயிகளே நேரடியாக வரி கொடுக்குற மாதிரி.
அப்புறம் ராபர்ட் கிளைவ், ஆற்காட்டு வீரர்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு இவரை தான் சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி இதில் சிராஜ் உத் தௌலத்தை வின் பண்ணியிருப்பார். பிரிட்டிஷ் டாமினன்ஸை பெங்காலில் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். திவானி ரைட்ஸு, திவானி உரிமையை இவர் தான் வாங்கியிருப்பார். அதாவது பெங்கால், பீகார், ஒடிசாவில் பேட்டில் ஆஃப் பக்சார் போருக்கு அப்புறம் ரெவன்யூ கலெக்ஷன் எல்லாமே, வருவாயை கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேவா? இவருமே ரொம்ப ஒரு கரப்டடான ஒரு பர்சன் தான். ஓகே. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 3. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் சட்ட சீர்திருத்தங்கள் நீதிக்கான எந்த முக்கிய நிறுவனத்தை நிறுவியது? ஓகே. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாலாம் 1950 கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது கிடையாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா ஆன்சர். 1861 வந்து 62 ஓகேவா மெட்ராஸில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆக்ட் வந்து 61 போட்டிருப்பாங்க. ஒரு 3 இடத்துல ஹைகோர்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ். ஓகேவா? அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு சபார்டினேட் கோர்ட்ஸ் தான் அவங்களும் இது பண்ணாங்க. சதார் கோர்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. 18th century வந்து இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எங்கெல்லாம் பெங்காலில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சதார் திவானி அதாலத்னு ஒன்று இருக்கும். சதார் நிசாமத் அதாலத்துன்னு ஒன்று இருக்கும். திவானி அதாலத் என்ன பண்ணுவாங்கன்னா சிவில் கேசஸ், உரிமையல் வழக்குகளையும், நிசாமத் அதாலத்து வந்து கிரிமினல் கேசஸ், குற்றவியல் வழக்குகளையும் இது பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. இந்த கோர்ட்ஸ்லாம் வந்து ஹை கோர்ட்ஸ் 1862 வந்துச்சுல்ல, இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட் படி அந்த உயர்நீதிமன்றங்கள் வந்ததுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம். கொஸ்டின் நம்பர் 4. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அவர்கள் ஆட்சியின் போது தமிழ்நாட்டு நீதி நிறுவனத்தை ஏற்படுத்த எந்த சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தியது? ஓகே. இப்போ தான் பார்த்தோம், நமக்கு ஜுடிஷியல்னாலே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களை உருவாக்குதல். ஓகேவா? அதுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நிர்வாக மொழியாக ஆங்கிலம் அறிமுகன்றது டைரக்ட்லி ரிலேட்டட் டு அவங்க வந்து கல்வி சார்ந்தோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக சார்ந்து எடுத்த ஒரு முடிவு தான். ஓகேவா? அப்படின்றப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் படியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆக்ட் படியும் தமிழ்நாட்டில் வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸில் உருவாக்குனாங்க. மாவட்ட கவுன்சில் உருவாக்குறதெல்லாம் மெட்ராஸ் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் 1884 அந்த சட்டப்படி தான் இது பண்ணாங்க. அது டிஸ்ட்ரிக்டில் கல்வி, பொது சுகாதாரம் அந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்குமே தவிர நீதியை பார்க்காது, ஜஸ்டிஸை பார்க்காது. ஸோ அது கிடையாது. பிரிட்டிஷ் சட்ட குறியீடுகளை திணித்தல், அதாவது ஒரு 3 ஆக்ட் அப்போ சொல்லுவாங்க. ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசி. ஓகேவா? இந்திய பீனல் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டங்கள்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா தமிழ்நாட்டிலுக்கு நீதி நிர்வாகத்தின்படி பார்க்குறப்ப சிவில் அண்ட் கிரிமினல் கோட்ஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் சீர்திருத்தங்களின் விளைவாக தமிழ்நாட்டில் எந்த நில வருவாய் முறை ஒழிக்கப்பட்டது? ஓகே. நம்ம பார்த்தோம், ரயத்வாரி, தாமஸ் மன்றோ டைரெக்டாக கொடுக்குறது. பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து மகள்வாரி, ஜமீன்தாரி. இது எல்லாமே ரெஸ்பெக்டிவ் ஒவ்வொரு லேண்ட் ரெவன்யூ லேண்டில் இருந்து டேக்ஸை வாங்குகிற ஒரு மெத்தட். தமிழ்நாட்டில் எந்த மெத்தடை மெயினாக ஒழிச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஜமீன்தாரி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜமீன்தாரி முறை வந்து தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக பெரிய லெவலில் இல்லவே இல்லை. ஓகே. சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி ஒரு இன்டர்மீடியேட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ரயத்வாரி கொண்டு வந்தாங்க தாமஸ் மன்றோவால். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அவர்களின் ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா பிரிட்டிஷ் கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பெரிய நோக்கம்லாம் இல்லை. அவங்க வந்து ட்ரேடு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன் இல்லை. கல்வி முறைகளை, இந்திய கல்வி முறைகளை வந்து மேம்படுத்தணும் இல்லை, அவங்க இங்கிலீஷ் கல்வி முறை தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த டைம் வந்து ராஜாராம் மோகன் ராயோட ஒரு பெரிய ஒரு புஷ்னால என்ன நடந்திருக்குன்னா, லார்டு வில்லியம் பெண்டிங் வந்து 1829 வந்து சதி ரெகுலேஷன், அதாவது அபாலிஷன் ஆஃப் சதியை ஒழிக்கணும், கணவர் இறந்த உடனே பெண்களையும் அதே இதில் கொலை பண்ணுறது, இல்லைன்னா கொலை பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறது, இல்லை தற்கொலை பண்ணிக்க தூண்டுறது, அந்த ஒரு முறையை வந்து ஒழிக்கணும் சதின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது இந்தியா ஃபுல்லாகவே அது கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அந்த டைம். ஓகேவா? 1829. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 7. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இயற்றிய சட்டத்தின்படி சதி முறையே இது ஒழித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860 கொண்டு வந்தாங்க. இது வந்து கிரிமினல் கோட் ஃபார் என்டையர் கண்ட்ரி. அதில் வந்து பர்டிகுலர்லி சதியை வந்து சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சதி ஒழிப்பு சட்டம் வந்து 1829 போட்டாங்க. ஓகேவா. அடுத்து விடோரி மேரேஜ் ஆக்ட் 1856 கொண்டு வந்தாங்க. விதவைகள் வந்து கணவன் இறந்ததுக்கப்புறம் அவங்க சதியில் சாகாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறதுக்கு 1886 ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அடுத்து பெங்கால் சதி ரெகுலேஷன் 1829 கொண்டு வந்தாங்க. அது வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடும் கொண்டு வந்ததுனால அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லீகல், பனிஷபிள் பை கிரிமினல் கோர்ட்ஸ்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் இது ஆக்சுவலாக என்னென்னா 1987 கொண்டு வந்திருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. ரூப் கன்வர் கேஸ் இன் ராஜஸ்தானில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது லேட்டராக இந்தியா ஃபுல்லாகவே கொண்டு வந்திருப்பாங்க. அது பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வரல. ஓகேவா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8. கீழ்கண்ட கல்வி சீர்திருத்தங்கள் எது பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஓகேவா 1857 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் பேஸ்டு எஜுகேஷன் கொடுக்கணும், மாடர்ன் கரிக்குலத்தில் போகணும்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வர இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதுதான். சான்ஸ்கிரிட் எஜுகேஷன்லாம் அவங்க ப்ரொமோட்டே பண்ணல. அவங்க வந்து பிரிட்டிஷ் சான்ஸ்கிரிட் படிக்கிறத சப்போர்ட் பண்ணாலுமே அவங்க வந்து எஜுகேஷன் லிங்குவிஸ்டிக்காக அதெல்லாம் கொண்டு வரல. அவங்க இங்கிலீஷை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்ய கிளர்க்கு தேவை. அனைவருக்கும் இலவச கல்வின்றதெல்லாம் இவங்க கொடுக்கவே இல்லை. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் போட்டு இப்போ இருக்க நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாமே பண்ணுறோம். அதெல்லாம் இல்லை. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா 1850 டாக்டர் அலெக்சாண்டர் ஹண்டர்ன்ற ஒரு பிரிட்டிஷ் சர்ஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய கலைகள் பற்றி சொல்லிக் கொடுக்குறது, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், டிசைன் பற்றி சொல்லிக் கொடுக்குறதுலாம் இருக்கும். இது நாட் டைரக்ட்லி, இது வந்து ஒரு கல்ச்சுரல் சார்ந்த ஒரு இது தானே தவிர எஜுகேஷனுக்கு ரொம்ப இதுக்கு ரெலவன்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. பிரிட்டிஷ் இந்திய கம்பெனியில் அவங்களுக்கு கீழே தமிழ்நாடு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் குற்றவியல் சட்டத்தை எது வந்து கோடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஆக்ட் எல்லாமே நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நேம் சேஞ்ச் பண்ணி சில அமெண்ட்மெண்ட்ஸும் உள்ள பண்ணியிருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டத்தை இந்தியன் பீனல் கோட பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதான்னு சொல்லியிருப்பாங்க, பிஎன்எஸ்எஸ். அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதிநியாயம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பிஎஸ்ஏ. ஸோ இந்த ரீசன்ட் நேமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த ஆக்டுக்கு கீழே தான் எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸையும் போட்டு அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ வரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்க மாடர்ன் ஏராக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி அமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட் வந்து இந்த 3 ஆக்டையும் நேம் சேஞ்ச் பண்ணி அமெண்டும் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 10. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் கீழ்கண்டவற்றில் முக்கிய பொருளாதார சீர்திருத்தம் இது. ஓகே, ஆப்ஷன் பாருங்கள். ப்ரொமோஷன் ஆஃப் சில்க் கல்டிவேஷன். சில்க்குக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா தமிழ்நாடை விட பெங்களூரில் அதிகமாக சில்க் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ரீஜனில் அதிகமாக சில்க் உற்பத்தி ஆகும், பட்டு உற்பத்தி. மோரோவர் இவங்க எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா காட்டன், இண்டிகோ, டீ அந்த மாதிரி இதில் தான் பண்ணாங்க. ஓகேவா. அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாக லாபம் வரதும் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு எது ரா மெட்டீரியல் கிடைக்குமோ அதை தான் இது பண்ணாங்க தவிர சில்க் வந்து டைரெக்டாக இதுக்கு ஆன்சர் இல்லை. அப்புறம் ரயில்வே சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஏன் ரயில்வே சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இது வருதுன்னா 1856 தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ரயில்வேஸ்லாம். அப்படி ஆரம்பிக்கப்போ வந்து அவங்களோட குட்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ ட்ரேட் அது மூலமாக பயங்கரமாக வளர்ந்துச்சு. அதை தான் சொல்கிறாங்க. காட்டன் மில்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதுலாம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் இப்போ அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து அவங்களோட பெரிய ரிஃபார்ம்லாம் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் பிரிட்டிஷ் பீரியடு தான் இதை வந்து அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்டேட் மோனோபோலியான சால்ட் ப்ரொடக்ஷன். ஆக்சுவலாக என்னென்னா அவங்க சால்ட்டுக்கு வந்து அதிகமாக டேக்ஸ்லாம் போட்டாங்கலாம் லேட்டர் டைம். ஆனால் ரயில்வேஸ் அளவுக்கு அவங்க ஒரு பெரிய எக்கனாமிக் ரிஃபார்ம் வந்து அதில் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11.
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லேண்ட் ரெவன்யூ ரிஃபார்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு என்ன இது பண்ணாங்க? ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க தமிழ்நாடு பிரிட்டிஷ் ரூலுக்குள்ள அப்படின்னா கரெக்டு தான். ஏன்னா ஜமீன்தாரி சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம ரயத்வாரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்தோம். தமிழ்நாடு அண்டு தமிழ்நாடை சுற்றி இருக்க ரீஜனில் ரயத்வாரி தான், விவசாயிகள் வந்து வேற டேரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ரயத்வாரி சிஸ்டம் ஏம் டு கலெக்ட் லேண்ட் ரெவன்யூ டைரக்ட்லி பை த பெசன்ட் கல்டிவேட்டர்ஸ். எஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கீழ் சமூக சீர்திருத்தங்கள், சதி, சிசு கொலை போன்ற நடைமுறைகளை தமிழகத்தில் ஒழிக்க ஆங்கிலேயர்கள் சட்ட நடவடிக்கைகள் அமைக்கப்பட்டனர். எஸ், ஆமாம், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்த அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அங்கே வாட் இஸ் வாட், இங்கே ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். இந்த இது கரெக்டு தான். அபாலிஷன் ஆஃப் சதி இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1829 ரெகுலேஷன் 17 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பெண்டிங் அப்போ பண்ணியிருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் இன்ஃபான்டிசைடும் அது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. கேஸ்ட் ஈக்குவாலிட்டியை வந்து தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் வந்து டைரெக்டாக எந்த ஒரு இதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. மேற்கத்திய பாணி கல்வியை மேம்படுத்துறதுக்காக 1857 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. எஸ், அப்போவே நம்ம பார்த்தோம், கரெக்டு தான். ஆங்கிலேய அரசு அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த காலத்தில் சமஸ்கிருத கல்வியை மேம்படுத்த அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து வில்லியம் ஜோன்ஸ்ன்ற மாதிரி ஆட்கள்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, லேர்னும் பண்ணாங்க. பட் அவங்க சான்ஸ்கிரிட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகலாம் பெரிய ஒரு எந்த ஸ்டெப் எடுக்கலை. கம்பேரிங் டு இங்கிலீஷ்க்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. இந்திய தண்டனை சட்டம் 1820 தமிழ்நாடு இந்தியா உட்பட குற்றவியல் சட்டத்தை குறியீடாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இயற்றப்பட்டது. கரெக்டு தான். அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் 1861 தமிழ்நாட்டு மிக உயர்ந்த நீதித்துறை என்பதை செயல்படும். ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. இதில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழே பொருளாதார சீர்திருத்தங்கள் பற்றிய 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் தமிழகத்திற்கு ரயில் பாதையை அறிமுகப்படுத்தினர். இது சரக்குகள் மற்றும் மக்கள் போக்குவரத்திற்கு வசதியாக இருந்ததுன்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் இண்டிகோ மற்றும் பருத்தி சாகுபடியை ஊக்குவித்தது. கரெக்டு. அவங்களுக்கு வந்து கான்செப்ட் என்னென்னா கேஷ் கிராப்ஸ், பணப்பயிர்கள் எல்லாமே அவங்க வந்து அதிகமாக கல்டிவேட் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரிசி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து தப்பு. ஏன்னா அரிசின்றது வந்து அவங்களுக்கு ஒரு உணவு பயிர். அவங்க அரிசியை டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. அவங்க அதிகமாக பண்ண சொன்னது இண்டிகோவையும் காட்டனையும். அதனால் அரிசியை வந்து அவங்க கம்மியாக பண்ணுங்கன்னு வந்து எங்கேயுமே டிமாண்ட் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தால் பீப்புள் வாழ்கிறதுக்கே முடிஞ்சிருக்குது. மோரோவர் நிறைய இரிகேஷன் லெவல்லாம் பண்ணியிருந்தாங்க. காவிரி டெல்டா ரீஜனில் கல்லணையை திரும்ப கொஞ்சம் மீட்டெடுத்தது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரிசிக்கு அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு தான். அப்போது எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க? 1 ஒன்லி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் 15க்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. சிஆர்பிசி தமிழ்நாட்டில் குற்றவியல் நடைமுறைகளை தரப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. தமிழ்நாட்டில் உள்ள கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வரும் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க சதர் நீதிமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 16ல் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகேவா? நம்ம பார்த்தோம் சதர் இதுனா அவங்க ஒரு அப்பீலுக்கு போவாங்க. அதில் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க, கிரிமினல் என்ன சிவில் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் சிஆர்பிசி வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் கிரிமினல் ப்ரொசீஜர் பண்ணது தான். ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக சீர்திருத்தங்கள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். ஆங்கிலேயர்கள் ஜமீன்தாரி முறைக்கு பதிலாக விவசாயம் நேரடி நில வருவாய் சேகரிப்பு ரயத்வாரி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினர். கரெக்டு தான். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அது நில வருவாய் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் மகள்வாரி முறையை பயன்படுத்துது. தப்பு. மகள்வாரின்றது வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஓகேவா? அது வந்து பஞ்சாப் அந்த சைடு வந்து பண்ணியிருப்பாங்க. வில்லியம் பெண்டிங் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பங்கு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். ஓகே, சோஷியல் ரிஃபார்மில் பிரிட்டிஷோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடோரு மேரேஜ் ஆக்ட் 1856 பண்ணாங்கன்னா எஸ் கரெக்டு தான். பிரிட்டிஷ் ரிஃபார்ம்ஸ் எய்ம்டு டு எராடிகேட் அன்டச்சபிலிட்டி அண்ட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாடுன்றது தப்பு. அவங்க விடோ ரீமேரேஜ், சதி அபாலிஷன் அந்த மாதிரி சோஷியல் ஈவிலுக்கு அகேன்ஸ்டாக தான் போராடினாங்களே தவிர கேஸ்ட்டுக்கு வந்து ஈவன் தோ
அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு அகென்ஸ்டாக பாதி பேர் அட்வொகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அகென்ஸ்டாக வந்து இவங்க பெருசாக எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஓகேவா? அப்போது கொஸ்டின் 18க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 19. தமிழ்நாட்டின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகள். ஓகே, பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனியின் கொள்கையில் தமிழ்நாட்டில் ஜவுளி போன்ற பெரிய அளவிலான தொழில்கள் நிறுவதை ஊக்குவித்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அரிசிலோட்ட விவசாய பொருட்கள் பிரிட்டன் மற்றும் பிற கலங்களில் ஏற்றுமதி செய்வதை ஊக்குவித்தனர். கரெக்டு தான். தமிழ்நாட்டில் வந்து ஜவுளி போன்ற பெரிய அளவிலான தொழில்களை நிறுவதை ஊக்குவித்ததுன்ற தப்பு. அவங்க லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எங்கே பண்ணாங்கன்னா அவங்களோட கண்ட்ரியில் பண்ணாங்க. இங்கேருந்து ரா மெட்டீரியல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேவா? அப்போது விவசாய பொருட்களை அவங்களோட நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாங்கன்னா எஸ் பண்ணாங்க. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. அதாவது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. மறுபடியும் ஜுடிஷியல் ரிஃபார்ம் பற்றி கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டில் உயர் மட்டத்தில் நீதி வழங்குவாங்க சதர் நீதிமன்ற அமைப்பை நிறுவினர். கரெக்டு தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் சாட்சிய விதிகளை தரப்படுத்த ஆங்கிலேயர்கள் இந்திய சாட்சி சட்டம் 1872 அறிமுகப்படுத்தினதும் கரெக்டு தான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்போ தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21. சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எந்த பிளேஸில் நடந்துச்சு, இல்லை எந்த கண்ட்ரியில் நடந்துச்சுன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஈஸியான மேட்ச் த ஃபாலோவிங் தான். ஆக்சுவலாக ஒரு 11 மாநாடு நடந்திருக்கும். அது போக தனியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, செம்மொழி மாநாடுன்னு, அது ஒரே ஒரு தடவை நடந்திருக்கும். ஓகேவா? 2010 கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். அது தனியாக நம்ம கவர்மெண்ட் நடத்துகிறது. இது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் தமிழ் ரிசர்ச்னு சென்டர்னு சொல்லிட்டு அவங்க நடத்துவாங்க. ஓகேவா? இப்போது இதில் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இந்தியா தமிழ்நாடு எப்போல்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது வந்து இன்னும் நல்லது. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா கோலாலம்பூரில் நடந்திருக்கும், மலேசியாவில் இருக்குது. ஓகேவா? 1966. இதை யார் தலைமையில் நடத்தியிருப்பாங்கன்னா பேராசிரியர் தனிநாயகம் அடிகள்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் சேர்ந்த ஒரு தமிழ் போயட். ஓகேவா? ரெண்டாவது எப்போ நடந்திருக்குன்னா 1968 செகண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இது ஆக்சுவலாக சென்னையில் தான் நடந்திருக்கும். நம்மளோட சீஃப் மினிஸ்டர், அப்போதைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் CN அண்ணாதுரையோட தலைமையில் நடந்திருக்கும். தேர்ட் எங்கே நடந்திருக்கும்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் நடந்திருக்கும். அதுவும் தனிநாயகம் அடிகளோட தலைமையில் தான் நடந்திருக்கும். ஃபோர்த்து ஜாஃப்னா, யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் 1974 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து மதுரையில் நடந்திருக்கும் 1981. ஃபிஃப்த்து ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ். அதில் தான் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகம்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. எம்ஜிஆர் பீரியடில் மதுரையில் நடந்திருக்கும். அப்புறம் நமக்கு 8th தஞ்சாவூரில் நடந்திருக்கும். இதை யார் 1995 ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போதைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா மேம் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக 11th கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா கோலாலம்பூர், மலேசியா தான். ஃபஸ்ட்டும் 11th கோலாலம்பூர், மலேசியா தான். ஓகேவா? 2023 தான் நடந்திருக்கு. ஓகே, அப்போது இதெல்லாம் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின், இதுக்கு ஆப்ஷன் அப்படியே தான் மேட்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் 22. தமிழ்நாட்டின் மாநில சின்னம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஓகே, தமிழ்நாடுக்கு ஸ்டேட் எம்பளம்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. த எம்பளம் இன்க்ளூட்ஸ் போத் த இந்தியன் ஃப்ளாக் அண்ட் ஹிந்து டெம்பிள் டவர். ஆமாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து இருக்கும். இந்திய கொடி மற்றும் இந்து கோயில் கோபுரத்தை கொண்ட இந்தியாவின் ஒரே மாநில சின்னம் இது தான். ஆமாம், ஒரு டெம்பிளும் ஒரு இந்தியாவோட ஃப்ளாகும் இருக்க ஒரே ஸ்டேட் எம்பளம் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எம்பளம் தான். ஸோ ஆப்ஷன் 2மே கரெக்டு தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. வாய்மையை வெல்லுன்றது இந்தியாவோட சத்தியமேவ ஜெயதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதை பண்ணது யாருன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அறிஞர் அண்ணாதுரை தான். அதில் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிக்வேதா, பகவத்கீதா, முண்டக உபநிடதம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராமாயணம். இதில் நமக்கு எடுத்தது வந்து முண்டக உபநிடதம். அதில் தான் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லுன்னு சொல்லுவாங்க, அதிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தைகளை வந்து அறிஞர் அண்ணா வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். செக்ரட்டரியேட்ன்றதை தலைமைச் செயலகம்னு சொன்னது அறிஞர் அண்ணா தான். ஓகேவா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. தமிழ்நாட்டோட மாநில பாடல்
தமிழ் தாய் வாழ்த்து அது பார்த்தினா சரியான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. மனோன்மணியம் சுந்தரன் எழுதியிருப்பாரா? எஸ், அவங்க தான் எழுதியிருப்பாங்க. மியூசிக் பண்ணது எம்எஸ் விஸ்வநாதன் தான். எப்போ அடாப்ட் பண்ணதுன்னு கேட்டிருப்பாங்க. 1960 தான் நம்ம ஏற்றுக்கொண்டோமான்னு கேட்பாங்க. அது மட்டும் தப்பு. 1970 1970. அப்போ சீஃப் மினிஸ்டர் யார் இருப்பாங்கன்னா கலைஞர் இருப்பாங்க. அப்போ தான் நவம்பர் 23 இந்த டேட்டில் தான் அடாப்ட் பண்ணியிருப்போம். அதில் இருக்க முழு வரிகளையும் நம்ம அப்படியே எடுத்துருக்க மாட்டோம். அதில் கொஞ்சம் வரிகளை வந்து டெலீட் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? ஆப்ஷன் இதில் 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. ஒரு அசசன் ரீசன் கொஸ்டின். கூற்று தமிழ்நாடு அதன் வலுவான இலக்கிய பரமத்திற்காக அறியப்படுகிறது. தமிழ் இலக்கியம் குறிப்பிடத்தக்க வரலாற்று மற்றும் கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. கரெக்டு தான். தமிழ்நாடுனாலே அவங்களோட லிட்ரரி ட்ரெடிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு சங்க காலத்தில் இருந்தே நம்ம எத்திக்கலாக பேசுகிறதா இருக்கட்டும், லவ்வை சொல்கிறதா இருக்கட்டும், அறத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், தமிழுக்கு ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், தமிழுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அப்போது இருந்தே நம்ம பீப்புளோட ரொம்ப பைண்டாக இருந்தது தான் தமிழ் கல்ச்சர். ஸோ அதோட லிட்ரேச்சர் வந்து அப்படி தான் இருந்துச்சுன்னா எஸ் கரெக்டு. அசசன் கரெக்டு. அதுக்கு ரீசன் தமிழ் இலக்கியம் திருக்குறள் போன்ற படைப்புகளுடன் தமிழ் கலாச்சாரத்தை மட்டுமல்ல பெரிய இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ நிலப்பரப்பையும் பாதித்துள்ளது. எஸ், ஆமாம். திருக்குறள்லாம் ஒரு யூனிவர்சல் புக்குன்னே சொல்லுவாங்க, உலக பொதுமறைன்னு. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ரைடை மட்டும் பேசாமல் வேர்ல்டுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ரெண்டுமே மேட்ச் ஆனால் ரெண்டுமே கரெக்டு தான். அசசன் வந்து ரீசன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் அடிஷ்னலாக பார்க்கணுன்னா சங்கம் ஏஜ் வந்து நமக்கு கிமு 300 கிபி 300 வரணும். காமனாக எல்லோரும் ஏற்றுக்கிட்ட டேட் இது தான். ஓகேவா? பிஃபோர் காமன் எரா டு 300 காமன் எரா. ஓகே. அதில் வந்து அப்போவே ரொம்ப செக்குலராக இருந்திருக்கும். தொல்காப்பியம் அதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அகம் புறம்னு நம்மளோட வாழ்க்கையை பறிச்சிருப்பாங்க. அகம்னா லவ் எமோஷன்லாம் சொல்கிறது, புறம்னா வாரி எத்திக்ஸு சொசைட்டியை பற்றி சொல்கிறது. அப்போது அந்த டைமில் வந்தது தான் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதில் 2 இருக்கும். 8 தொகை 10 பாட்டுன்னு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்ட் சங்கம் பீரியட் 3rd செஞ்சுரியிலேருந்து 6th செஞ்சுரி வரை இந்த டைமில் தான் நமக்கு வந்து என்னெல்லாம் வந்திருக்குன்னா சிலப்பதிகாரமும் அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை, மற்ற ஐம்பெருங்காப்பியங்கள் 50 சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த பீரியடில் தான் நமக்கு வந்திருக்கும் மேக்ஸிமம் ஒர்க்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து 6th செஞ்சுரியிலேருந்து 12th செஞ்சுரி வரை பக்தி பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பக்தி இலக்கிய காலம்னு. அப்போது நமக்கு ஆழ்வார்ஸ் நாயன்மார்ஸ்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. தேவாரம் அந்த பக்தி சார்ந்து என்ன லிட்ரேச்சர்லாம் வந்திருக்குமோ அது எல்லாமே அந்த பக்கம் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து மிடிவல் பீரியடு 12th 17th செஞ்சுரி வரை கம்பராமாயணம், சேக்கிலரோட பெரிய புராணம் அந்த மாதிரி உள்ள பக்தி சார்ந்து வந்திருக்கும். அந்த டைம் தான் கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்திருப்பாங்க. முஸ்லீம் சார்ந்த இஸ்லாம் சார்ந்த இதுவுமே வந்திருக்கும். சீரா புராணம் அதெல்லாமே வந்திருக்கும். அப்புறம் மாடர்ன் பீரியடில் வந்து பாரதியார், மறைமலையடிகள் அந்த மாதிரி பாரதிதாசன் இப்போ இருக்க தமிழ் காண்டம்பரரியாக உள்ள எல்லாருமே அதுக்கப்புறம் வந்தது இருப்பாங்க. உமன் ரைட்டர்ஸும் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் சாகித்ய அகாடமிலாம் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்போ தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னு கேட்குறாங்க. இது டைரெக்டான கொஸ்டின் தான். 1991 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து தமிழ் கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி 1991 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ஸ்கீம்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அவார்டு கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கீழே கொஞ்சம் மன்றம் சங்கம்லாம் வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம், தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழு, தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றம், கவர்மெண்ட் மியூசிக் ட்ரைனிங் சென்டர், அப்புறம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸு கிராஃப்ட்ஸு ஆர்கிடெக்சரு ஸ்கல்ப்சரு, அதாவது கலை இலக்கியங்கள் கைவினை பொருட்கள் அந்த மாதிரி உள்ள கல்லூரிகள் எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் செயல்படும். அதுக்கப்புறம் கலைமாமணி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம்னு இவங்களுக்கு கீழே ஒரு மன்றம் இருக்கும். அவங்க வந்து கலைமாமணி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. கலைமாமணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஆக்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வாங்கியிருப்பாங்க. உதாரணமாக சினிமாவில் இருக்கவங்களுக்கு, நாடகம் நடிக்கிறவங்களுக்கு, ஃபோக் ஆர்ட்ஸு நாட்டுப்புற கலைகள் டிவியில் உள்ளவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஆல் இந்தியா லெவல்லே அவார்டு கொடுப்பாங்க. பாரதின்ற பேரில், எம்எஸ் சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதியின் பேரில் எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றம்லாம் சொல்கிறது மாவட்ட லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் கலை போட்டிகள் நடத்துவாங்க. ஆர்ட் காம்படிஷன்லாம் வச்சு கொடுப்பாங்க. பரதநாட்டியம், டான்ஸ் எல்லாமே 10,000
ஃபஸ்ட்டு ப்ரைஸு 7,800 செகண்ட் ப்ரைஸு 5,000 தேர்ட் ப்ரைஸு. இதெல்லாம் அவங்க வெப்சைட் சும்மா ரெஃபர் பண்ணாலே தெரியும், பார்த்து வச்சுக்கோங்க சரியா. அப்புறம் ஓவிய நுண்கலை குழுன்னு ஒரு குழு உண்டு. ஓவிய நுண்கலை குழு. அந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னா 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008 இந்த டிபார்ட்மெண்ட் கூட சேர்த்துருப்பாங்க. ஓகேவா. கலை செம்மல் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், பிரிண்ட் மேக்கிங் அதில் உள்ளவங்களுக்கு 1 லட்சம் வரை அவார்டு கொடுப்பாங்க. ஓகேவா. இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க விங்ஸு. அவங்க வந்து கலைச்செம்மல் அவார்டு, கலைமாமணி அவார்டு, அப்புறம் ஜவஹர் சிறுவர் மன்றம் அந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு பர்பஸாக பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 27. அரசு கலை மற்றும் கைவினைக் கல்லூரி மற்றும் அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை ஆகியவை முன்பு கலை மற்றும் கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்கி கொண்டு பின்பு தொழில்நுட்ப கல்வியின் கீழ் இயங்கி வந்தன. கலை மற்றும் கலாச்சாரத்துறையில் ஈடுபடும் கலைஞர்கள் எந்த ஒரு கலாச்சாரத்தினையும் ஒருங்கிணைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கீழே கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டான எஸ், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து டஸ் நாட் கோஆர்டினேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க தான் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைப்பாங்க. இந்த ஒவ்வொரு அவார்டு, ஒவ்வொரு துறையெல்லாம் இருக்குல்ல, ஓவியம் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவார்டு கொடுக்குறதே அவங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ கரெக்டாக ஆன்சர் இஸ் பி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலைத்துறையில் வரும் சேவைக்காக இளைஞர்களுக்கு பின்னரும் எந்த விருதுகளை வழங்குகிறது? ஓகே. இயல் இசை நாடகத்துறையினாலே நமக்கு கலைமாமணி அவார்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேரில் இருக்க இயல் இசை நாடகம்னு நம்ம அப்போயே பார்த்தோம். ஃபோக் ஆர்ட்ஸு, சினிமா, டிவி, நாடகங்கள் இதில் உள்ளவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறது கலைமாமணி அவார்டு தான். ஓகேவா. நிறைய ஆக்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க. விவேக் வாங்கியிருப்பாங்க, அவங்க எல்லாருமே வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அப்புறம் செல்மல்னு இங்கிலீஷில் இருக்குது, செல்வன் தமிழில் இருக்குது, அதுக்கு சொல்ல கலைச்செம்மல் அவார்டு. ஓகேவா. அதுவும் மேலே தான் பார்த்தோம். யார் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழு. ஓகேவா. சரி, பாரதி அவார்டு இந்தியா லெவலில் கொடுப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அவார்ட்ஸ் இஸ் கிவன் டு எமினன்ட் ஆர்டிஸ்ட் இன் ரெகக்னிஷன் ஆஃப் தேர் சர்வீஸ் இன் பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர்? ஓகே. பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சருக்கு யார் கொடுப்பாங்கன்னா கலை செம்மல் அவார்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 லட்சம் வரை அவார்டு கொடுப்பாங்க. ஓகேவா, ப்ரைஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றிய பின்வரும் விருப்பங்கள் இது சரியாக இல்லை. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, அதை பார்க்கணும். ஷி வாஸ் கன்ஃபர்டு வித் த பத்ம பூஷன் இன் 1956 ஃபார் ஹர் சர்வீசஸ் டு த நேஷன். ஆமாம், கொடுத்தாங்க. அடுத்து ஹேர் புக் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் லெஜிஸ்லேட்டர் ரிகவுண்ட்ஸ் ஹர் சோஷியல் ரிஃபார்ம் தான் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர். அதாவது அவங்க வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க, சட்டம் இயற்றுவதில் எனது அனுபவம்னு சொல்லிட்டு. ஓகேவா. அந்த புக்கு அவங்க தேவதாசி முறையை எப்படிலாம் ஒழிக்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி, நன், எதுவுமே தப்பு இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் போடணும். முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி கொஞ்சம் பார்க்கணுன்னா, அவங்க 1886 பிறந்தாங்க. 30th ஜூலை 1968 இறந்துருப்பாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்க தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபீமேல் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா அவங்க தான். ஆனால் எம்எல்சியாக போயிருப்பாங்க. எம்எல்ஏ யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். கொஸ்டின் நம்பர் 31. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்டர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்? ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ரெவன்யூ மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே சேர்த்து பார்க்குற ஒரு பெரிய ரோல் தான் மாவட்ட ஆட்சியரோட பணி. அதில் வந்து அவருக்கு ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் அவரோட வேலை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரித்தல லா அண்ட் ஆர்டர் ஜஸ்டிஸ் அந்த பக்கம் போயிடும். அப்புறம் கண்டக்டிங் எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் டியூட்டியில் வரும். டிசாஸ்டர் ரிலீஃபுக்கும் அவர் தான் தலைவர் மாவட்ட லெவலில். ஆனால் ரெவன்யூ சம்மந்தப்பட்டது இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நில வருவாய் சேகரிப்பு தான் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ. ஓகேவா. அவர் தான் மாவட்டத்தோட முதன்மை வருவாய் அதிகாரின்னு சொல்லுவாங்க. நில வருவாய் வசூல் செய்யும் பொறுப்பு அவருக்கு கீழே தான் நடைபெறும். ஓகே. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. மாவட்ட வருவாய் அலுவலரின் முதன்மை பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து நமக்கு கலெக்டருக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்ட்டு. ஓகே. ஆர்டிஓக்கு மேலே இருப்பாங்க.
இவங்க வந்து என்னென்னா கலெக்டர் இல்லாதப்போ அவங்களோட டியூட்டியுமே இவங்கள தான் சேர்த்து பார்த்துப்பாங்க. சரியா? ஓகே. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இவங்களாம் வருவாங்க. அதில் போலீஸ் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்தல், வருவாய் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்தல், தேர்தல் நேரத்தில் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளை நிர்வகித்தல். போன கொஷினில் பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இதில் ரெவன்யூ சம்மந்தப்பட்டு வர்றதுனால என்ன நடக்கும்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வருவாய் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்வாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான டைரெக்டான கொஷின் தான். கொஷின் நம்பர் 33. பின்வரும் எந்த அதிகாரங்கள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு குறிப்பாக வழங்கப்பட்டுள்ளன? ஓகே. ஸ்பெஷலி டெலிகேட்டட் டு த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஹியரிங் அண்ட் டிசைடிங் ரெவன்யூ அப்பீல்ஸ். ஓகேவா? ரெவன்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இவங்க வந்து மெயினாகவே பார்ப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னால். ஓகேவா? ஆக்சுவலாக மற்ற டிபார்ட்மெண்ட்டே இவங்க கோஆர்டினேட் பண்ணலாம். ஆனால் டிஆர்ஓவாக இருக்க வரைக்கும் கலெக்டருக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்ட். ஓகேவா? இருக்க வரைக்கும் இவங்க வந்து ரெவன்யூ மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. 144 இது பொருள்லாம் கலெக்டர் தான் பண்ணுவாங்க. கலெக்டர் இல்லாதப்போ இவங்க ஒரு ஆக்டிங் கலெக்டராகவும் இருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பொறுப்பாகவும் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 34. நில கையகப்படுத்துதலில் மாவட்ட வருவாய் அலுவலர் எந்த சட்டத்தின் கீழ் பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? லேண்ட் அக்யூசேஷன், அது வந்து ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூசேஷன் ரீகேபிட்டலேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 இந்த சட்டம் போட்டாங்க. ஓகேவா? நிலம் கையகப்படுத்துதலுக்கு வந்து மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற சட்டம், இதுக்கு தான் இந்த சட்டத்துக்கு கீழே தான் அவர் இது பண்ணுறாரு. இந்தியன் பீனல் கோடு நம்ம பார்த்தோம். லேண்ட் ரெவன்யூ ஆக்ட் எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்லாம் இதுக்கு இல்லாத ஒரு ஆக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்? எது வந்து அவரோட செயல்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா 35க்கு ஆன்சர் வந்து நகராட்சி நிதி மேலாண்மை, ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஏன்னா மீதி எல்லாமே நீங்கள் பாருங்களேன் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கும். ரெவன்யூ ரிலேட்டட் கேசஸ், அவங்களோட ஸ்டாஃபை சூப்பர்வைஸ் பண்ணுறது, லேண்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களோட வேலை தான். நகராட்சி லெவலில் வரப்போ முனிசிபல் கமிஷனர் அவங்களோட ரோல் அங்கே உள்ள வந்துடும். ஓகே. அப்போ இது ரொம்ப சிம்பிளான டைரக்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. இன் தமிழ்நாடு விச் ஆக்ட் ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்? டிஆர்ஓக்கு எந்த சட்டத்துக்கு கீழே பவர் இருக்குது? ஓகேவா? அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் அந்த சட்டத்துக்கு கீழே தான். நில வருவாய் தமிழ்நாடு வருவாய் மீட்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, அது கீழே தான் இருக்கும். வன சட்டம் வந்து காடுகளை பாதுகாக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் 3ல் 1 பங்கு வந்து காடாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய வனக்கொள்கை சொல்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். பஞ்சாயத்து சட்டம் நமக்கு தெரியும். அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998லையும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 அந்த டைம்லையும் போட்டிருப்பாங்க. குத்தகைதாரர் சட்டம் வந்து டெனன்சி, அது எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா லீஸுக்கு எடுக்கிற ஒருத்தவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிஓ ஆக்ட் அஸ் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் ரெவன்யூ அப்பீல்ஸ். ஆமாம், வருவாய் மேல்முறையீடுகள் வந்து ஆர்டி வந்து ஒரு அரை நீதித்துறை அதிகாரியாக செயல்படுகிறார். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி செயல்படுவாங்க. அதில் வர வழக்குகள் பிணக்குகள் இவங்க தீர்த்து வைப்பாங்க. ஆர்டிஓ வருவாய்களுக்குன்னு சேர்த்து சிவில் வழக்குகளையும் தீர்ப்பளிக்க முடியுன்றது வந்து தப்பு. ஆர்டிஓன்றோட ரோல் வந்து இந்த ரெவன்யூ சார்ந்தது மட்டும் டிஸ்பியூட்டாக ஒரு அரை நீதித்துறை பவர் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க, குவாசி ஜுடிஷியல். சிவில் வழக்கு எல்லாமே எங்கே போயிடும்னா ஜுடிஷியலுக்கு கீழே போயிடும். அப்போ அதுக்கு வந்து அவருக்கு பவர் கிடையாது. ஓகேவா? அதான் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், ஆர்டிகிள் 50 வந்து டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்க்குறப்ப வந்து கொஸ்டின் நம்பர் 37க்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து 38. பின்வரொன்றில் எது பிளாக் டெவலப்மெண்ட் அலுவலரின், அதாவது ஒன்றிய மேம்பாட்டு அலுவலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலர்னு சொல்லுவாங்க, அதோட முதன்மை பங்கை சிறப்பாக விளக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்களோட ப்ரைமரி டியூட்டி என்ன அதுதான் கேட்குறாங்க. மாவட்ட அளவிலான நிர்வாக செயல்பாடுகள் மேற்பார்வைன்றது அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிடும். ஓகேவா? இவரோட பவரே பிளாக் லெவலில் தான் இருக்கும். அப்போது பஞ்சாயத்து லெவலில் அவருக்கு பிளாக்குக்கு கீழே நிறையா பஞ்சாயத்து எல்லாமே இருக்கும். அந்த லெவலில் இருக்க எல்லாமே இவர் தான் ஒருங்கிணைச்சி செயல்படுத்தணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். லா அண்ட் ஆர்டரை இது பண்ணுறதெல்லாம் நம்ம போலீஸோட வேலையாக வந்துடும். மேனேஜிங் ரெவன்யூ கலெக்ஷன் ஆஃப் த பிளாக் வந்து இவருக்கு கிடையாது டைரெக்டாக. ஓகேவா? அதுக்குன்னு தனித்தனியாக யூனியன் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஒன்றியங்கள் இருக்கும். வளர்ச்சி அலுவலரோட வேலை வந்து மெயினாக
ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடது. வளர்ச்சி அலுவலோடது கவர்மெண்ட் போடுற திட்டங்களை செயல்படுத்துறதும் அதை ஒருங்கிணைச்சு கொடுக்குறதும் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது 38க்கு ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. தொகுதி அளவில் பேரிடர் மேலாண்மையில் பிடிஓவின் பங்கு என்ன? ஓகே, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் பார்ப்பாங்க, தொகுதி லெவலில் வர பிளாக் லெவலில் வரப்போ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பார்ப்பாங்க, தாசில்தாருமே பார்ப்பாங்க. ஓகேவா, வட்டாட்சியர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுமே பார்ப்பாங்க. அதில் இவரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஷ்யூவிங் ரிலீஃப் மெஷர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டிங் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ். நிவாரண நடவடிக்கைகளை வழங்குதல் மற்றும் பேரிடர் மீட்பு குழுக்களை ஒருங்கிணைத்தல். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோட ரோலே மெயினாக எதை சுற்றி இருக்குன்னா எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறதை சுற்றி தான் இருக்கும். ஓகேவா, அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், தொகுதியில் இன்னும் பெற்ற கொள்கைகளை உருவாக்குதல், அவசரங்களின் காவல்துறை மேற்பார்வை செய்தல், இது எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஈவன் தான் அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னாலுமே எல்லாமே டிசாஸ்டர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேவா, அப்போது இவருக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் 39க்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. நிலத்தகராறு வழக்குகளில் வருவாய் ஆய்வாளரின் பங்கு என்ன? ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நில உறுப்பினர்களை சச்சரவை தீர்ப்பதெல்லாம் டைரெக்டாக இவரோட ரோல்லாம் கிடையாது. ஓகேவா, அதுக்கு தான் மேலே டிஆர்ஓ, ஆர்டிஓ அவங்களாம் இந்த மாதிரி டிஸ்பியூட் வரைக்கு இது பார்ப்பாங்க. பதிவுகளை சரிபார்த்து உயரதிகாரிகளுக்கு அருகில் இருக்குது, அவ்வளோதான் அவரோட வேலை. ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி அதை ரிப்போர்ட்டை வந்து ஹையர் அத்தாரிட்டி கொடுத்துருவாங்க, அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. என்ஃபோர்ஸிங் ஜுடிஷியல் ஆர்டர்ஸ்லாம் இவரோட பவரே கிடையாது. சர்ச்சையில் உள்ள கட்சிகளுக்கிடையே மத்தியஸ்தனம் மீடியேஷனாக இருக்கிறதும் இவரோட வேலை கிடையாது. அங்கே இந்த மாதிரி டிஸ்பியூட் பெருசாக வரப்போ அதுக்கு சுப்பீரியராக இருக்க ஆஃபீஸர்ஸ் பார்த்துப்பாங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோட ரோல் அது கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. பின்னொருட்டில் இது அரசாங்கத்தின் சட்டமன்ற கிளைகளின் முதன்மை செயல்பாடு. சரி, லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட்டோட இதுனாலே ஒன்றுமே கிடையாது, சட்டமன்றம்னு பேரில் இருக்குது. அப்போ சட்டம் இயற்றுறது தான் மேக்கிங் லாஸ். என்ஃபோர்ஸிங் லாஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துப்பாங்க. ஓகே, இன்டர்பிரட்டிங் லாஸ் சட்டங்களை விளக்குதல் வந்து கோர்ட்டு தான் சொல்லுவாங்க. மேனேஜிங் பப்ளிக் ஃபண்ட்ஸும் சட்டமன்றம் தான் பண்ணோம். ஆனால் அவங்களோட ப்ரைமரி ஆக்ஷன் ஃபங்க்ஷன் என்னென்னா சட்டங்களை உருவாக்குதல், மேக்கிங் லாஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 42. உள்ளூர் அரசாங்கங்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸு, சேல்ஸு டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி, கஸ்டம்ஸ் டேக்ஸு, இது எல்லாமே ரிலேட்டட் டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் மறைமுக வரி, கஸ்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வாங்குவாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, சொத்து வரி வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சொத்து வரி வந்து நம்ம பஞ்சாயத்துலேயே முனிசிபாலிட்டிலே போய் பே பண்ணுவோம். ஸோ அதுதான் டைரெக்டான ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. வருவாயை மிஞ்சும் அரசாங்க செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் சொல் என்ன? அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து எக்ஸீடாக இப்போ உங்களுக்கு வர வருவாயை விட அதிகமான செலவு இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பட்ஜெட் சர்ப்ளஸ்னால் நீங்கள் 100 ரூபா எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 110 ரூபா வருமானம் வந்துருச்சுன்னா அதிகமான வருமானம் தான் பட்ஜெட் உபரின்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் தான் கரெக்டான ஒரு டைம். நீங்கள் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதுதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 44. நிதி கொள்கையின் நோக்கம் என்ன? ஓகே, ஆக்சுவலாக 2 பாலிசி இருக்கும், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. பணவியல் கொள்கை, நிதி கொள்கைன்னு. பணவியல் கொள்கையை போடுறது ஆர்பிஐலேருந்து பண்ணுவாங்க, நிதி கொள்கையை போடுறது நிதி அமைச்சகத்திலேருந்து பண்ணுவாங்க. ஓகேவா, அதில் வந்து நமக்கு நிதி கொள்கையினாலே அரசாங்கத்தோட வருவாய் மற்றும் செலவினங்களை நிர்வகித்தல், பட்ஜெட்லாம் போடுறோம்ல, ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதை தான் பற்றி மெயினாக சொல்லியிருப்பாங்க. மானிட்ரி சப்ளை, அதாவது பண விநியோகத்தை ஒழுங்குபடுத்துதல், கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்லாம் ரெண்டுமே ஆர்பிஐயோட வேலை. ஓகேவா, ரிசர்வ் பேங்கோட வேலை தான் மானிட்ரி பாலிசி, பணவியல் கொள்கையை போட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனும் வராது. சுதந்திர வர்த்தகத்தை ஊக்குவிக்கின்றது டைரெக்டாக வராது. ஸோ இதில் நமக்கு டைரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசினாலே கவர்மெண்டோட வருவாய் செலவு என்ன அதை வந்து நிர்வகிக்கணும், அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 45. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மத்திய மாநில உறவுகளை கையாளுகிறது? ஓகே, நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் 25 பார்ட் இருக்குது, 12 ஷெடியூல் இருக்குது. அதில் பார்ட்டு இதில் கொடுத்துருக்கிறபடி பார்ட் 7 எதை சொல்லுதுன்னா ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் த ஃபஸ்ட்டு ஷெடியூல், இதை வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பார்ட் 8 எதை பற்றி சொல்லுதுன்னா யூனியன் டெரிட்டரி பற்றி சொல்லுது. பார்ட் 9 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ 11வது பார்ட்டு எதை பற்றி சொல்கிறாங்க? ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ்.
ஸோ இதுக்குப்படி நம்ம டைரெக்டாக ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான சட்டமன்ற அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறது? ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, 4மே இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஆர்டிகல் 245 என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் ஆஃப் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட் நினச்சா எப்போவுமே ஒரு 3 லிஸ்ட்டு சொல்லுவாங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அப்புறம் ரெசிடியல் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஞ்சிய அதிகாரங்கள், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் தவிர. ஆர்டிகல் 245 என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருவாங்க, எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்களோட ஏரியாவில் மட்டும்தான், மாநில சட்டமன்றம் அவங்களோட மாநிலத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? எல்லா ஸ்டேட்டுமே பார்லிமெண்ட்டில் இருக்க பார்லிமெண்ட்டோட சட்டத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 245. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 275 கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு ஸ்டேட்ஸு. அதாவது மானியங்கள் சில ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. உதாரணமாக பின்தங்கிய மாநிலங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் சொல்லி கொடுப்பாங்க. நிதி ஆணையத்தோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 315 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சர்வீஸ் கமிஷன்ஸ் ஃபார் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் 315. ஆர்டிகல் 340 வந்து பேக்வேர்டு கிளாஸுக்கு வந்து கமிஷன். ஓகேவா? பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை சொல்கிறது. மண்டல் கமிஷன்லாம் இது படி தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது எதில் வந்து மத்திய மாநிலங்களுக்கு இடையான சட்டமன்ற அதிகாரங்களே பகிர்ந்தளிக்கிறது அப்படின்னா ஆர்டிகல் 245 தான் இதுக்கு ரெலவன்ஸான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலிங் பங்கு என்ன? ஓகே, என்னென்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 263 இதை பற்றி பேசியிருப்பாங்க, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1990 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். சர்க்காரிய கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் 1988 கொடுத்துருப்பாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கு இடையான குழுக்கள் அமைக்குன்னு சொல்லி அதில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தலைவராகவும் எல்லா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், சட்டமன்றம் இருக்க யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? டெல்லி, புதுச்சேரிலாம் இருக்குல்ல, அவங்களும் இதில் மெம்பராக இருப்பாங்க. யூனியன் மினிஸ்டர்ஸ், அதாவது ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், மீதி இதுக்கு ரெலவன்ஸாக இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. பிரசிடெண்ட் வந்து வேறு யாரும் இதில் மெம்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அதில் வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்களோட ஃபங்க்ஷன் என்னென்னா அட்வைசரி ரோலாக இருக்கும். அதாவது 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனைனாலோ, இல்லைனா ஒரு யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனைனாலோ அதில் வந்து அட்வைஸ் கொடுக்குறது, ஆலோசனைங்கிறதாகவும், டிஸ்பியூட் ரெசொல்யூஷன், அதாவது பிரச்சனைகள் நடக்கிறதையும் தீர்த்து வைக்கிறதும், கோஆர்டினேஷன், எல்லா பாலிசி இப்போது நிதி ஆயோக்லாம் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கும், ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பாங்க. ஓகேவா? இது என்னென்னா நம்ம கூட்டாட்சின்னு சொல்லுவோம்ல, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கவுன்சிலாக இது இருக்குது. ஓகேவா? பீரியாடிக்காக கூடுவாங்க. லாஸ்ட் மீட்டிங் 2016 அந்த டைம் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஓகே, இதில் வந்து என்னென்னா மத்திய மாநிலங்களிடையே ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், அதுதான் அவங்களோட முக்கியமான டியூட்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. ரெசிடியல் பவர்ஸ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது ரொம்ப ஒரு டைரக்டான கொஸ்டின் தான். ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்டர் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் சொல்லாத லிஸ்ட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஞ்சிய அதிகாரங்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அரசியலமைப்பின் எந்த பட்டியலும் பட்டியலிடப்படுறது அதிகாரங்கள். இது எல்லாம் பவர் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு சில வந்து குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தில் நேரடி கட்டுப்பாட்டே இருக்கணும்? எமர்ஜென்சியாக தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லுவோம், இது நமக்கு தெரியும், தேசிய அவசர நிலை. 356 வந்து மாநில அவசர நிலை. பிரசிடெண்ட் சார்பாக ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தை வந்து ஆட்சி செய்வார். அடுத்து 360 வந்து எதை பற்றி சொல்லுவாங்கன்னா நிதி நெருக்கடி, இந்தியாவில் தெரிவிக்க இது போட்டதில்லை. 356 அகெயின் சேம் ஆப்ஷன் ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் பிஆர்சி நீங்கள் எது போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 50. இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்க எந்த அமைப்பு பொறுப்பு? மாநிலங்கள்னாலே நம்ம கண்ண மூடிட்டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு தான் அல்டிமேட் பவர் இருக்குது. பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை இதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேவா?